சண்டே மார்னிங் இன்றைக்கி கிரகப்பிரவேசம் ஒன்று இருந்துச்சு காலையில். அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இந்த சாரீ வந்து ரொம்ப பழைய சாரீ, ரொம்ப நாளாக கட்டலையே அப்படின்ட்டு இன்றைக்கி கட்டிட்டு போயிருந்தேன். அதுதான் அண்ட் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஸோ தட் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த கையோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரசம் வச்சு கொடுத்துட்டாங்க. வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் மதியம் லன்ச் வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வெண்டைக்காய் எப்போவுமே நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் தான் வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய குவான்டிட்டி கட் பண்ணணுமே அப்படின்றதுனால. ஆனால் அதில் கட் பண்ணால் ரொம்ப மெலிசாக வருது, அது ரொம்ப குழன்னு ஆகிடுது, நீ அதில் கட் பண்ணாத கையாலே கட் பண்ணுன்னு சொன்னாங்க இன்றைக்கி. சரி நம்மளும் ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கையால் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாத கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸஸ். ஏன்னா மொத்தமாக இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் வெண்டைக்காய் பொரியல் நான் எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான வெர்ஷன் இது. நிறைய பேர் பொரியலில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறமா வந்து தாளித்து போடுவாங்க. நான் எந்த ஒரு பொரியல்லையுமே அதை ஆட் பண்ண மாட்டேன். டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த கட் பண்ணி வச்சுருக்க எந்த காயாக இருந்தாலும் அதை அப்படியே ஆட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சமாக லெமன் வந்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டால் அந்த குழன்னு இருக்கிறதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் மொத்தமான பீசஸாக தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அயர்னில் செய்யும்போது அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த குழகுழப்பு தன்மை அந்தளவுக்கு இல்லை. அதனால் அண்ட் சைட் பை சைட் நான் வந்து சாதத்துக்கான அரிசி தண்ணி வச்சுட்டேன். ஆனால் அரிசியை ஊற வைக்க மறந்துட்டேன். எப்போவுமே அரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாதத்துக்கு தண்ணி வைப்பேன். இன்றைக்கி நான் மறந்து போயிட்டாங்க. அண்ட் இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த குழகுழப்பு தன்மை இதெல்லாம் போனதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு திரும்பவும் வந்து ஒரு 10 தடவை கிளறி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கினஸ்லாம் எதுவுமே இல்லாததுக்கப்புறம் நான் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் மசாலா, வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் சாதம் தண்ணி கொதி வந்ததும் அரிசியும் உள்ளே சேர்த்தாச்சு. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுச்சுன்னா கிச்சன்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் இன்றைக்கி. ஏன்னா எந்த வேலையும் இல்லை. காலையில் சாப்பாடு செஞ்சுருந்தால் தான் ஏதாவது ஜாமான் வளர்க்குற வேலை இருக்கும். இன்றைக்கி அது கூட இல்லைன்றதுனால ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னைக்கு எக்கு எப்போவுமே இதில் சேர்த்து நான் போடுவேன். இன்றைக்கி அதுவும் செய்யலை. ஏன்னா நிறைய வெண்டைக்காய் கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெண்டைக்காவை நான் போட்டிருந்தேன். சரி அதை சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நான் எதுவும் சேர்க்கல. அண்ட் ஹோம்ஒர்க் எப்படியும் வந்து நேற்று பண்ணலை. இன்றைக்கி அது இப்போ பண்ணால் தான் உண்டு. இதை சாயந்தரமும் ஃபங்க்ஷன் போயிடுவோம் இல்லையா, அதனால் இப்போவே உட்கார வச்சு அவனை பண்ணிட்டு வச்சுட்டு நான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அண்ட் அரிசி உளுந்து எல்லாமே கழுவி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மாவும் ஆட்ட வச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்திரம் கழுவுற வேலை எதுவுமே இல்லை. நைட்டே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். அண்ட் இந்த ஜார்ஸ் எல்லாமே நைட்டே கழுவி வச்சுருந்தேன். இதில் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ பாப்பா வந்து அவங்க அண்ணன் கூட உட்காந்து அவங்களும் ஏதோ கிறுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்லேயே நான் அந்த பொட்டுக்கல்லை ஃபில் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலான்ட்டு அவசரமாக பண்ணேன், கீழெல்லாம் கொட்டி. ஏன்னா பொட்டுக்கல்லையை பார்த்துட்டான்னா நான் சாப்பிட போகிறேன்ட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடே சாப்பிட மாட்டேன். அதனால் இந்த கேப்பில் அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவாட்டலான்னு சொல்லிட்டு எல்லா ரீஃபில்லிங் வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஹார்லிக்ஸ் ரீஃபில் பண்ணும்போதும் சரி அப்படி தான் வந்து வாயில் போட சொல்லி கேட்பாங்க. சர்க்கரை வந்து ரீஃபில் பண்ணி வச்சாலும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நானுமே இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து கொட்டி வைக்கிறாங்கன்றதை பார்த்துட்டேன்னா எனக்குமே கொஞ்சம் வாயில் போட சொல்லி நான் அடம்பிடிச்சிருக்கிறதுலாம் எனக்கு ஞாபகம் வரும். பட் இருந்தாலுமே சரி சாப்பிட்ற டைம் அப்படின்றனால அவங்களுக்கு தெரியாமல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் காஃபி வந்து நம்ம வீட்டில் நான் மட்டும்தான் குடிப்பேன்றனால கொஞ்சமாகவே போட்டு வச்சுக்கிறேன். நிறைய போட்டு வச்சா அதுக்கப்புறம் கட்டியாக தான் ஆகும். அது நான் மீதி வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அது ஹார்லிக்ஸாக இருக்கட்டும் காஃபி தூளாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு வேணுன்ற அளவுக்கு எடுத்துப்பேன். இங்கே கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டு அப்படியே போயிட்டு வீடெல்லாம் பெருக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டேன். சனிக்கிழமை சாயந்தரம் தான் வீடை ஃபுல்லாக பெருக்கி வச்சேன். காலையில் ஃபங்க்ஷன் போகிற வரைக்குமே கூட நல்லா தான் இருந்தது. சரி மாவு போட்டு விட்டு வந்து துடைக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரவுண்டு அதுக்குள்ளே நான் சமைக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டாங்க. அதனால் திரும்பவும் ரஃப்பாக ஒரு தடவை மேலே இப்படி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் துடைக்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த டைம் மாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 150 175 இந்த ரேஞ்சில் இருக்கும் இல்லையா, அந்த ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணுற அந்த மாப் அதுதான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அடிக்கடி உடஞ்சும் போயிடுது. அண்டு இது இந்த மாதிரி தான் அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டு அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் இது மாதிரியே தான் வாங்கிக்கிறேன். லைசாலை தண்ணியில் கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதை வந்து அப்படியே ஒரு டைம் மாப் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அடுத்த டைம் வந்து கல் உப்பு வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதை வந்து மாப்பை டிப் பண்ணி எடுத்து 2வது டைம் வந்து துடைப்பேன்.
சில டைமில் 2 டைம் துடைப்பேன், சில டைமில் 3 தடவை கூட துடைப்பேன். மஞ்சத்தூள் போட்டும் துடைப்பேன், ஏன்னா எறும்புலாம் வராதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. நம்ம கேஸ்ட் அயனில் ஏதாவது குக் பண்ணோன்னா அதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே வேறு எதுலையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சீசன் பண்ணி வச்சிடணும். ஸோ அதனால் அதுதான் பண்ணேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து இவங்களுக்கெல்லாம் பசி எடுத்துக்கிச்சு. ஸோ இவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் மாவெல்லாம் வழித்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு வெயிட் பண்ணோம். பாப்பாவுக்கு சாப்பாடு யாரும் ஊட்டியே விடக்கூடாது, அவளே தான் அள்ளி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாள். கீழே மேலே இறைச்சாலும் அவளே தான் சாப்பிட்ணுன்னுவா. கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் அவங்களே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அப்படியே இப்படி நெளிஞ்சிட்டே ஏஞ்சி போய் கை கழுவிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் கூப்பிட்டு போய் ஊட்டி விடலாம். மாவு அரைஞ்சி முடிஞ்சதும் அதை எடுத்து கரைச்சி வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி மீதி இருந்த எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கிச்சனை வந்து நீட்டாக வச்சுட்டா. ஏன்னா சாயந்தரம் வந்து நம்ம திரும்ப ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லையா, போயிட்டு வந்து அப்படியே டயர்டாகிடும். அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய தோணாது. ஸோ அதனால் இப்போவே எல்லாத்தையும் க்ளீனாக ரெடியாக வச்சாச்சு. அதோட தூங்கவும் போயாச்சு. உறக்கம்னாலும் உறக்கம், அப்படி ஒரு உறக்கம். நியர்லி 5 மணி வரைக்கும் தூங்கியிருப்போம். நல்ல உறக்கம் 4 பேரும். அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது இந்த வாரம். பொறுமையாக வந்து கிளம்ப ஆரம்பித்தேன். குளிச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு பசங்களையும் கிளப்பி விட்டுட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும் அப்படியே உருட்டி கிளம்பிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே டின்னரும் முடிச்சாச்சு. இந்த வாரம் இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.